சீர்காழியில் அந்த குழந்தைய தூக்கி நீ கொஞ்சிருக்க மாட்டேன். அவன் பாருங்க, அவன் சீர்காழியில் வேலை பார்க்குறான், அவனுடைய ஃப்ரெண்டு கும்பகோணத்தில் வேலை பார்க்குறான். இந்த ஓனரும் அந்த கும்பகோணத்தில் உள்ள ஓனரும் ஃப்ரெண்டு. ஓகே. ஈவன் டிரைவர் அவன் அங்கே இந்த பிளம்பர் கடையில் பொருள் எடுக்கிறவன். 2 பேருக்கு லிங்க்குங்கிறது 2 ஓனருக்குமே தெரியல. ஆனால் 2 பேருமே திட்டம் போட்டு 2 இடத்துல வேலைக்கு சேர்றான். சேர்ந்து உள்ள லிங்க் ஆகுது. சீர்காழியில் நகை போடுறத ஃபிக்ஸ் பண்ணுறானுவோ. அவனுக்கு 2 கூட்டாளி சேர்த்துக்கிறான். வந்து அட்டி வீட்டில் எல்லாருக்கும் ஒரு அட்டி தாங்க, ராட் அட்டி தானேங்க. டம்முன்னு அடிச்சுட்டு நகையை பூரா சுட்டிட்டு வயல்வெளியில் போகிறானுவோ. வயல்வெளியில் ஊருக்கு அந்நியமானவங்க வயல்வெளியில் போனால் எல்லோரும் பார்க்க தானே செய்வாங்க, கிராமத்து மூலம். கண்டிப்பாக. யாரா என்னொன்னே அவனுல ஊர் மக்கள் அட்டாக் பண்ண பார்க்குறானோ. சுற்று வளைச்சி போட்டாங்க. போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் ஆச்சு. அதில் சீர்காழியில் எந்த இடத்துல வரும்னா எக்ஸாக்ட்லி எருக்கூருங்கிற பிளேஸ்கிட்ட தான் அந்த என்கவுண்டர் நடந்துச்சு. பின்னாடி ஒரு வயலில் வச்சு போட்டாங்க. அப்புறம் அவங்கள்கிட்ட இருக்கிற இறக்கமே அதுதான். லாரியெல்லாம் வடக்க போயிட்டு வர்றாங்களா வட மாநிலத்தில், வந்தால் தான் போச்சு. பஸ்ஸு நான் சொல்கிறேன், பஸ்ஸே சேஸ் பண்ணணுங்க. பப்ளிக் யூஸ் பண்ணுற பஸ்ஸே சேஸ் பண்ணணும். பஸ்ஸில் ஏறுறதுக்கு என்ன பயனா, எவனாவது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு கென்னு பிஎஸ்ஓடு இருப்பாங்கிற பயன்தான் அவனுக்கு. அதுக்கு ஒன்றும் பெருசாலும் பயந்துட மாட்டான், திரும்பி கிடாச்சிருவான் அவன். பஸ்ஸை மொத்தமாக சேஸ் பண்ணி பஸ்ஸில் எது நகை சேஸ் பண்ணிட்டு வரும்.